லைஃப்பில் நான் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு பேய்களை தேடி போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு பேய்களையும் தாண்டி நிறைய ஆபத்து காத்திருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத நிறைய மர்மமான உருவத்தை என்னோட நைட் விஷன் கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு அரண்மனையை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அரண்மனையில் எனக்கு நடந்த சம்பவம் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. இந்த அரண்மனைக்குள்ள யாரை உள்ள நிறைய ட்ரை பண்ணாலும் அவங்க மர்மமான முறையில் காணா போயிடுறதாகவும் சில அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. பாம்பு சட்டை இங்கே தான் இருக்கியா? அழுக்கின நேரத்தில் ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுலேருந்து நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி போயிட்டோம். அந்த 2 நாளும் தூங்கவே இல்லை யாரும். உரம்போக்கு நான் எதிர்ப்பு சிரிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன்டி. நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு அரண்மனையை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த அரண்மனையை அந்த காலத்துல ஒரு ராணி ஒருத்தவங்க தனியால ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள அவ்வளவு ஈஸியா யாராலையும் தோக்கடிக்க முடியாத காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு அகேன்ஸ்டா சில மந்திரவாதிகள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ராணியோட மறைவுக்கு அப்புறம் இந்த அரண்மனைக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு இந்த அரண்மனையை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தப்பான விஷயம்னா, இந்த அரண்மனையில வேலை பார்த்த அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறது, தண்டனை கொடுக்கறது, சித்திரவதைப்படுத்துறது, இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்குள்ள யாரும் அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சிடக்கூடாது, அந்த மந்திரவாதிக்கு அப்புறம் இந்த அரண்மனையை யாரும் அவ்வளவு ஈஸியா ஆட்சி செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து இந்த அரண்மனை ஃபுல்லா நிறைய பேய்களை ஏவி விட்டுருக்கதாகவும், பேய்கள், ஆவிகள், இந்த குட்டி சாத்தான்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜியா இந்த அரண்மனை ஃபுல்லா ஏவி விட்டுருக்கிறதாகவும் சொல்றாங்க. ரீசெண்டா கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தரோட சடலம் இங்க இருந்து எடுத்ததா சொல்றாங்க. இந்த அரண்மனைக்குள்ள யாரு உள்ள நிறைய ட்ரை பண்ணாலும் அவங்க மர்மமான முறையில காணா போயிடுறதாகவும் சில அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, இந்த அரண்மனைக்குள்ள ஒரு அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கிறதா சொல்றாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த அரண்மனையை ஃபுல்லா வீடியோ எடுத்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி, சேஃபா இருங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு.
நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை இந்த உலகத்துல. ஸோ உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. அதே நேரம் ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க தனியா எங்கேயாவது வெளில போறீங்கன்னா உங்களோட லைவ் லொகேஷனை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ சவுண்ட் கேக்குது, சரி பேசலாம். உங்க லைவ் லொகேஷனை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையே யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் மேலே ஒரு சின்ன அக்கறை எனக்கு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சேஃபாக இருங்க, அதே நேரம் ஸ்ட்ராங்காகவும் இருங்க. பி சேஃப், பி ஸ்ட்ராங். இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். இந்த கிணறு எவ்வளோ ஆழம் இருக்கும்? யாரு? மேலே யாராவது இருக்கீங்களா? மேலே இருந்து ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு. ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. இங்கே வேற யாராவது இருக்கீங்களா? ஆனால் இந்த அரண்மனை எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெரியல. 500 வருஷம் பழமையான அரண்மனைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். கிணறு அநியாயத்துக்கு ஆழமாக இருக்குது. யாரு? யாரு? இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. யார் அது? நான் திருப்பியும் சொல்கிறேன், யாராவது இங்கே இருக்கீங்கன்னா வெளில வந்துடுங்க. சவுண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையே, யாருமே இல்லை.
நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பள்ளி, பள்ளியே பயங்கரமாக இருக்கு. யாரது? யாருங்க? இந்த கதவு ஆடுச்சு, நான் பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வெளில வாங்க. என்ன பயமுறுத்தணும்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்கன்னா தைரியமா தான் இருக்கேன். இந்த அரண்மனையை கொஞ்சம் புதுப்பிச்சு வேற மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் நிறைய தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்பாகவே மாற்றிட்டாங்க இந்த அரண்மனையை. எனக்கு இப்போ என்னன்னா தனியாக வந்திருக்கேன், அதை நினச்சா தான் ரொம்ப பதட்டமாக இருக்கு. லாக் ஆயிடுச்சு. யாராவது இங்கே வெளில வந்துருங்க. யாருங்க? யாராவது இருந்தீங்கன்னா மரியாதை வெளில வந்துருங்க. ஹலோ, எல்லா பக்கமும் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஆனால் ஒரு கருமமும் புரியல எனக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. யாரு? யாருது? அத்தடி பள்ளம். இது என்னன்னு தெரியுதா? பாம்பு சட்டை. யாரு? ஆக்சுவலாக இங்கே எக்கச்சக்கமான பாம்புகள், விஷத்தன்மை உள்ள பாம்புகள்லாம் நிறைய இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா பாம்புன்னா எனக்கு பயம்.
என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு என்ன பயமுறுத்திட்டே இருக்கீங்க? இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? அப்படி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் பண்ணிட்டு போகிறேன். இது என்ன ரூமு? ஓ, இதுதான் என்ட்ரன்ஸா? சவுண்டு எல்லா பக்கமும் கேட்குது. வவ்வால். வவ்வாலுக்கு நிறையா இருக்கு, வெளில போயிடலாம். எல்லாம் அந்த வவ்வால் எல்லாம் மூஞ்சி மேலேயே வந்து அடிக்குது. யார் அது? இப்போ நீங்கள் தான் இங்கே ஓடுனீங்களா? பரீஸ், இப்போ நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ணேன், வந்து பார்க்குறதுக்குள்ளே எங்கேயோ ஓடிடுச்சு. ரொம்ப நக்கலாக சிரிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இங்கே இறந்து போகிறதா சொன்னாங்கல்ல, அவங்களா இருப்பாங்களோ? ஏன்னா நக்கலாக சிரிச்சுட்டு ஓடினாங்க. இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க சைக்கோஸ் அப்படிதான், அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். கேக்குதா? அப்படி தான் இருக்கு. நீங்கள் இங்கே எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்லலாமா? எது கோவப்படுறீங்க? ஷியோர் பட்டிஸ், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வாய்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியுது. நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்குது. உள்ள எதுவுமே இல்லை, ஆனால் உள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்குது. இப்படி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு நக்கலாக சிரிச்சுட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்கில்ல, என் முன்னாடி வரலாம்ல. உன்னோட அழகான முகத்தை இந்த உலகத்துக்கே காட்டுவேன். நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஏதோ சொல்கிறேன்னு தெரியுது.
இந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. நீ இந்த ரூம்குள்ளே தான் செத்து போனியா? ஹலோ? ஆனால் எத்தனையோ அரண்மனை பார்த்துருக்கேன். இதெல்லாம் இது மாதிரி எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எந்த வேலைக்கு வந்து எதை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஆனால் ஒரு இடத்துலயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன். வேற எங்கேயாவது போவோம். யாரு? கேப்சர் பண்ணிட்டேன். உங்களை நான் பார்த்துட்டேன். அங்கேயே இருங்க. இங்கே தான் உட்காந்துடுச்சு. ஷியோராக சொல்லுவேன், இங்கே தான் உட்காந்துருச்சு. நான் கேப்சர் பண்ணேன். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.